நான்வெஜ்ஜில் எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வீட்டில் செய்கிற மட்டன் குழம்பு தான் அப்படின்றவங்க ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தாராளமாகவே எண்ணெய் விட்டுட்டு 2 கையளவு சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதோட பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, மல்லி, ஜீரகம், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா அளவாக சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டு எடுத்தால் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.